ஹாய் கைஸ், வெல்கம் டு கிச்சன் ஆமி. இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு டிஷ் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சமைக்கிறதுக்கு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டிஷ்க்கு தேவையான திங்ஸும் கம்மி தான், டைமும் கம்மி தான். ஸோ இந்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கிரேவி தான். ஸோ இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க, ஸ்டவ் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஹீட்டாக விட்டுருங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா கடலை சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலை எண்ணெய் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜீரா வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சளும் உப்பு போட்டு ஏற்கனவே வச்சுருக்கேன். அது மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க, பீஸாக. ஏன்னா ஒரே அடியாக போட்டிங்கன்னா எண்ணெய் தெரிக்கும். ஸோ ஏற்கனவே மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருந்தேன்னா, மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மஞ்சள் ஏற்கனவே இந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது என்னென்னா மஞ்சள் வந்து எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த கெட்ட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் அழிச்சிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் மஞ்சள் உப்புலாம் போட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம். இப்போ அது எண்ணெயில் சீரகம்லாம் சேர்த்து அப்படியே நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. அப்புறம் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ற மாதிரி நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க உப்பு. அப்புறம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மஞ்சளும் உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தோம். இப்போ எதுக்கு சேர்க்குறோன்னா குழம்புக்காக சேர்க்குறோம். அது மாதிரி சும்மா சிக்கனில் ஊறினா நல்ல சிக்கனுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த மஞ்சள் உப்பு வந்து குழம்புக்காக. அப்புறம் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கிண்டி விட்டுருங்க. அப்புறம் ஒரு மூடியில் பிளேட்டை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 இல்லை 3 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. சிக்கன் தண்ணிலாம் வெளில வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. இப்போ வந்து நம்ம க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 2 க்ரீன் சில்லி எடுத்துருக்கேன். 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லி கட் பண்ணி போட்டால் நல்லா காரம் நல்லா குழம்புல இறங்கும். அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி விட்டுலாம்.
கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து என்னென்னா குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். கார்லிக், ஜிஞ்சர் அண்ட் க்ரீன் சில்லி சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணுறோம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து இருக்குன்னா நம்ம இப்போ குழம்புல கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுக்காக. ஏன்னா இப்போ இல்லை லெமன் எதுவும் சேர்த்துக்க போகிறது இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருக்கு. நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்கல, இருந்தாலும் அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் சிக்கனில் இருந்த தண்ணி தான். நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் மீடியமாக காரம் வேணும்னா, இல்லை உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா கொரியாண்டர் பவுடர் எடுத்துக்கலாம், மல்லித்தூள். அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம இப்போ வந்து கரம் மசாலா எடுத்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா கிண்டி விட்டுடலாம். மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே மெதுவாக கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் அப்படியே மெதுவாக கிண்டி விட்டுருங்க. சும்மா அப்படியே தண்ணியில் நல்லா மசாலாவில் தண்ணியில் இறங்குற மாதிரி லைட்டு அப்படியே கிண்டி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அப்படி கொஞ்சம் வேகட்டும் அந்த தண்ணியிலேயே. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறது தெரியுது உங்களுக்கு. அப்படி ஸ்லோவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பீஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா குழம்புல கொஞ்சம் மசாலா இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புலையும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. பீஸும் நல்லா வந்துருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். See you. Bye.